குட் மார்னிங் பிள்ளைகள். ஓகே, நாங்கள் கேள்வியல் பார்ப்போம் பிள்ளைகள். ஓகே, முதலாவது கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நான் அந்த கேள்விகளை பற்றி சும்மா பார்த்துட்டு அதில் பற்றி சும்மா நோம்பில் பார்ப்போம். பார்த்தா அப்புறம் நீங்கள் அடுத்த கிளாஸுக்குள்ள அதுக்குரிய விடைகளை எழுதி குரூப்பில் போடுங்க. சரிதானே? இந்த பாடல் என்றா பிள்ளைகள், பூவோடு புரையும் என்ற பாடல்ல போடுங்க. பூவோடு புரையும் என்ற பாடலை வச்சுக்கொண்டு கேள்வி முதலாவது, இச்செய்யுளின் பொருளை இக்கால உரைநடையில் எழுத. கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இச்செய்யுளின் பொருளை இக்கால உரைநடையில் எழுதுக. இச்செய்யுளின் பொருளை இக்கால உரைநடையில் எழுதுக. சரியா பிள்ளைகள்? இரண்டாவது கேள்வி, இச்செய்யுளின் முதல் கரு உரி குறித்து. இச்செய்யுளின் முதல் கரு உரி குறித்து இச்செய்யுளின் முதல் கரு உரி பொருட்கள் வெளிப்படுமாற்றை இச்செய்யுளில் முதல் கரு உரி வெளிப்படுமாற்றை எடுத்து காட்டுக. மூன்றாவது கேள்வி, இச்செய்யுளில் இடம்பெற்றுள்ள இச்செய்யுளில் இடம்பெற்றுள்ள உள்ளுறை உவமத்தை இச்செய்யுளில் இடம்பெற்றுள்ள உள்ளுறை உவமத்தை இனங்கண்டு அதனூடாக
உணர்த்தப்படும் செய்தியை விளக்குக. சரியா பிள்ளைகள்? ஓகே, சரி. நாங்கள் சங்க பாடல்கள்ல நான் உங்களுக்கு சொன்னான், பெறாத சங்க பாடல்களை முதன்மைப்படுத்தி படிக்கணும். வந்த சங்க பாடலையும் படிச்சு வையுங்க என்று சொன்னான். சரிதானே? ஓகே, இந்த 3 கேள்விக்கும் எனக்கு விடை எழுத தெரியும் என்றாக செக் பண்ணி காட்டுங்க. 3 கேள்விக்கும் எனக்கு விடை தெரியும். இந்த 3 கேள்விக்கும் எனக்கு விட தெரியும். நேற்றாக பார்த்துட்டு டிக் பண்ணுங்க பிள்ளையர். இருக்கா பாருங்க, பார்த்துட்டு விட தெரியுமெண்டா டிக் பண்ணுங்க. விளங்கப்படுத்தி விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். பிறகு முடிய கிளாஸ் முடிய வடிவ ப்ரிப்பேர் பண்ணி போட்டு நீங்க பிறகு அதை வடிவ டைம் எல்லாம் குறிச்சு போட்டு இந்த கேள்வி தனியே செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கணும் பிள்ளைகள்? இந்த கேள்வி தனியே செய்யறதுக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள செய்யணும்? 8 நிமிஷம். எத்தனை? எவ்வளவு பிள்ளை? 18 நிமிஷம். அப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு முழு கேள்விக்கு ஒரு 35 நிமிஷத்துக்கு செய்யணும்டா, இது ஒரு 17-18 நிமிஷத்துக்குள்ள செய்ய பார்க்கணும். சரிதானே? இல்ல செய்ய பார்க்கணும்டா, அப்புறம் அதுக்காக அப்படி முயற்சி செய்யறதுல அந்த நேரத்தை குறிச்சு நீங்க செய்து பாருங்க. சரியா பிள்ளையா? நேரத்தை குறிச்சு கேள்வியை முதல் பார்த்துட்டு ஒருக்கா பார்த்துட்டு ஓகேண்டா டிக் பண்ணுங்க. விளங்கப்படுத்துறேன் எப்படி அதுன்றது. ஒரு நிமிஷம் தான் டப்பண்டு பார்த்துட்டு ஓகேண்டா டிக் பண்ணுங்க. நான் விளங்கப்படுத்தேன். இந்த கேள்வி 3ஐயும் பாருங்க, ஓகேயா இருக்கும்னு தெரியுமோ, செய்யக்கூடிய மாதிரி இருக்கோ, செய்யக்கூடியாக டிக் பண்ணியே இருக்கட்டுமா. ஜஸ்டா சும்மா அந்த 2வது 3வது கேள்விக்கு சும்மா நோட் பண்ணுங்க என்னென்று. முதலாவது ஓகே பொருள், 2வது முதல் கருவுரி வெளிப்படுமாறு, அதை சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த 3வது இச்சையுடைய உள்ளுறவத்தை இனங்கண்டு அதனூடாக வெளிப்படுத்தப்படும் செய்தி. இந்த 3 கேள்விக்கும் செய்வமெண்டாக டிக் பண்ணுங்க. ஒரே ஒரு பிள்ளை தான் டிக் பண்ணியிருக்காங்க. மற்றாக்கள் பார்த்துட்டு ஓகேண்டா டிக் பண்ணுங்க.
சரி, ஓகே பிள்ளைகள் பார்ப்போம். அப்ப இந்த முதலாவது கேள்வி, இது பெரும்பாலும் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் படிச்சிருப்பீர்கள். படித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு கிளியர் பண்ணி கொண்டு போறேன். நான் ஷோர்ட்டா விடயங்களை தெளிவுபடுத்தி கொண்டு போறேன். நீங்க அதை படிச்சு போட்டு பிறகு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்ய பாருங்க. சரிதானே? ஓகே. பாருங்க பிள்ளைகள், பூவோடு புறையும் என்ற பாடல்ல முதலாவது கேள்வி, பாடலின் பொருளை மொழி நடையில் தருக. பாடமாக்கி வச்சிருப்பீங்க. சில பேர் அப்படி அந்த பொருளை பார்த்து எழுதுவீங்க. அந்த பாடலை பார்த்து பொருள் எழுதுவீங்க. சரிதானே? பாடலின் பொருள் எங்க தொடங்குது? சரி, நான் கேட்டுக்கொண்டு போறேன். நரம்பதத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டு பொருளை சொல்லி கொண்டு போறேன். தெரியாதவங்க முக்கியமா நோட் பண்ணி கொள்ளுங்க. பிள்ளைல இந்த அரும்பதங்களை வடிவா பார்த்து வச்சிருங்கோ. வந்த பாடல், விராத பாடல், இந்த பாடலையும் தவத்தாதீங்க. சங்க பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு பிள்ளைய? எத்தனை சங்க பாடல்? 9 சங்க பாடல். 9 சங்க பாடலையும் படிச்சு கொண்டு போகணும். சரிதானே பிள்ளையர்? அப்போ சங்க பாடல்கள்ல 9 இருக்குது. இது வந்த சங்க பாடல் தானே. அப்போ வந்த சங்க பாடல்கள் பைனல்ல இப்படி வந்திருக்கின்றதையே நீங்க பார்த்து கொள்ளலாம். சரிதானே? பைனல்ல இப்படி அந்த வந்த சங்க பாடல்கள் வந்திருக்கின்றதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. சரி, அப்ப பொருள் எங்க தொடங்குது? யாராச்சும் தொடங்குங்க. பொருள் எங்க தொடங்குது பிள்ளையர்? தோழியல்களும் இருக்கிறது. அப்ப அந்த தோழி அங்க அங்க இருந்தா தொடங்குது. அப்ப தோழி, அதுக்கு பாருங்க பிள்ளைகள் எப்படி தொடங்கும் வேண்டாம். என்ன, இங்க தொடங்குது தோழி வாளி, அல்லது வாளி தோழி. இங்க இருந்து தொடங்க போகுது. இப்பெல்லாம் விடயம் தொடங்குது. சரிதானே? அப்ப தோழி வாளி என்ன, நீ வாழணும், நல்லா வாழணும் என்று வாழ்த்தி போட்டு அப்படியே வருகுது. அல்கலம். அல்கலம் என்றா பிள்ளையர்? இரவெல்லாம் அல்கலம் எது என்ன பிள்ளையர்? அல்லண்டா இரவு. தெரியாத வேர்டுகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? சில பிள்ளைகள மைண்ட் செட்ல இருக்கு. அப்ப வந்த பாடல் வராது. அப்ப விராத பாடல் ஒன்று வேர்லம் சேரி, இன்னொன்று படுமழை பொழிந்த நகுதற்கணரை. அப்ப இந்த 3 பாட்டை மட்டும் படிச்சுட்டு போனா சரியாகும். அப்படி என்று சில பேர் மைண்ட் செட்ல அப்படி ஒரு நினைப்பு இருக்கும். நான் அப்ப விராத, அப்ப ஒவ்வொரு வருஷமும் என்ன ஒரு சங்க பாடல் வந்து ஒன்றுக்கு தானே. 6 வருஷம் 6 சங்க பாடல் வந்துட்டுது. அப்ப இந்த வருஷம் விராத மிச்ச சங்க பாடலுக்கு ஏதாவது ஒன்று வரும். அப்ப வந்த சங்க பாடல் படிக்க தேவையில்லை என்று சில பேர்ட்ட மைண்ட் செட்ல இருக்கலாம். என்னடா எல்லாத்தையும் படிக்கிறது பஞ்சி பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாய்ஸ் பண்ணுவீங்க. அப்படி யாரும் சாய்ஸ் பண்ணாதீங்க. ஏனென்றா சில நேரங்களில் வேற கேள்விகள், சிறு குறிப்பு கேள்விகள்ல கூட இந்த பாடல் கேள்விகளை நீ வரலாம். இந்த எல்லா பாடப்பகுதிகளும் கேள்விகளை போட்டுட்டாங்க. போட்ட அப்புறம் இனி திரும்ப திரும்ப கேள்வி போடுறேன்டா, ஒரே கேள்வியை திரும்ப போட்டுக்கொண்டு நிற்காம வேற வேற கேள்விகளை போடணுமெண்டா இப்படியான பகுதிகளை இணைச்சு வச்சு கேள்வி கேட்கலாம். வடிவா பார்த்துக்கொள் இல்லையா? ஓகே. அல்கலமெண்டா இரவு தோறும். தயங்கு திரை. தயங்கண்டா விளங்குகின்ற. திரையண்டா திரையண்டா அலை அலை. இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால் பொருதண்டா மோத பெற்ற. அப்ப இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால் மோத பெற்ற தாளை வெண்பு. வெண்புன்றது மீனிங் இதுவும் தெரியாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி வெண்பு. வெண்புண்டா வெண்புன்றது வெண்மையான பூ. குருகென மலரும். இந்த குருவை கேட்கலாம். என்னண்ட வேட் அரும்பதங்களை கேட்கலாம். குருகு. குருகுண்டா நாரை அல்லது கடற்பறவை. நேரை. நேரையை போல அல்ல கடல் பறவையை போல மலருகின்ற, காணப்படுகின்ற. பெருந்துறை. பெருந்துறை என்றா நீர்த்துறை. பெரிய நீர்த்துறை. பெருந்துறை என்றா பெரிய நீர்த்துறை. விரிநீர் சேர்ப்பன். விரிநீர் அகன்ற நீர்ப்பரப்பு. நீர்ப்பரப்பையுடைய சேர்ப்பன். சேர்ப்பன் என்றது இங்க யாரு? நெய்தல் நெய்தல் நில தலைவன. இப்ப அப்ப இதுல சேர்ப்பன் என்ற ஒரு பேர் வந்திருக்கு தானே. இது ஏன் அகத்து நீ பாடலாக வருகுது? தெளிவுபடுத்துங்க ஆமாராச்சு. சேர்ப்பன் என்று வருகுதானே. அப்ப ஏன் இந்த பாடல் அகத்து நீக்க வருகுது? அகத்தினில பேர் குறிப்பிடப்படாம சேர்ப்பன் என்று குறிப்பிடுறது பேருக்கு பதிலா. சேர்ப்பன் மீனிங் சேர்ப்பன் என்ற ஒரு பேர் தானே.
தெளிவுபடுத்துங்க பிள்ளைகள் யாராச்சு. சேர்ப்பன் என்ற பேர் ஒரு ஆண்ட வந்திருக்கு. ஒரு சொல்லுங்க. ஆண்ட பேரை குறிப்பிடாம சேர்ப்பன் ஊரான் கீழ்மேண்டெல்லாம் குறிப்பிடுறது. இப்ப சேர்ப்பன் என்றது பிள்ளைகள் நெய்தல் நில தலைவரை பொதுவாக அழைக்கிற பேர் தான் பிள்ளைகள் சேர்ப்பன். சரிதானே? அப்ப இதுல ஒரு தலைவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. இது நெய்தல் நில தலைவர்களை பொதுவாக சொல்ற பெயர் சேர்ப்பன். சரிதானே பிள்ளை? அப்ப தோழி வாளி என்று அங்க தொடங்கி கொண்டு அந்த நெய்தல் நில தலைவனோடு நாகா உங்கி. இது என்ன இலக்கண செக்ஷன் பிள்ளை? நாகா இலக்கண செக்ஷன் இது. நாகா உயிரிழபடை. நாகா ஊங்கி, அதாவது இந்த கூடி மகிழ்வதற்கு முன்னர் நாகா ஊங்கி. அதுக்கு பிறகு சொல்லப்படுது பூவோடு புரையும் கண்ணும். அப்படியே விளங்குது. பூவை போன்ற கண்ணு. இது யாருடைய கண்? பூவை போன்ற கண் தலைவிட. யார் இந்த கூற்றை சொல்லுறது? தோழி சொல்லுறாள். என்ன தலைவி. ஏன் பிள்ளை மாறி மாறி சொல்றீங்க? இதுல சொல்லப்படுற அழகு யாருடையது? தலைவிட. யார் இந்த கூற்றை சொல்லுறாள்? தலைவி. என்னடா மாறி மாறி என்ன பிள்ளை? தலைவி. தலைவின்ற கூற்றடா தலைவின்ற அழகு சொல்லப்படுது. இப்ப திரும்ப குழந்தை பிள்ளை படிப்பிக்க திரும்ப தொடங்கி கொண்டு வாரதா தோழி? சரி, ஓகே. தலைவி சொல்லுறாள். தலைவின்ற அழகுதான் சொல்லப்படுது. சரி, தலைவி தோழிக்கு சொல்றாள், தோழி நீ நல்லா வாழணும். இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால மோத பெற்ற தாளின்ற வெள்ள நிறப்பு நாரைய போல விளங்குகின்ற அந்த பெரிய நீர்த்துறையில அகன்ற பெரிய நீர்த்துறையும் அகன்ற நீர்ப்பரப்பையும் உடைய அந்த நெய்தல்ல தலைவனோடு கூடி மகிழ்வதற்கு முன்னர் பூவை போன்ற கண். இதன் அவன் அழகு. தலைவியின் அழகு வெளிப்படும் விதம் ஒரு கேள்வி கேட்கலாம். பூவை போன்ற கண். அடுத்தது வே என வே என்று சொல்லப்படுறது. வே என்ற என்ன? வே என விரல். விரல் என்றா என்னன்னு கேட்கலாம். விரல் வெற்றி. மூங்கிலை போல விளங்கி எல்லோரையும் வெற்றி கொள்ளக்கூடிய வனப்பெய்திய தோல். வனப்பெய்தி என்றா வனப்பு அழகு. அழகு. அழகு பொருந்திய தோல். மதி மயக்குறும். மதி என்றா அறிவு. அறிவு. அறிவை மயக்குகின்ற நுதல். நுதல் நெற்றி. நிச்சயம். நன்றும் நல்ல மண் நன்றும் நல்ல மண் என்றா நல்ல நிலையில இருந்தது. அப்ப இதுல தலைவியின் அழகண்டு கேட்டா என்ன சொல்லுவியல் பிள்ளையர்? என்னடா தம்பி? பூவை போன்ற கண்கள். மூங்கில் போல எல்லோரையும் வெற்றி கொள்ளும் அழகு. சரி, ஓகே. நான் ரெண்டாவதுக்கு போறேன். அரும்பதங்களையும் வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. சரிதானே? ஒரு திரும்ப சொல்லுங்க பிள்ளைகள். இதுல நான் சில அரும்பதங்கள் கேட்கிறேன். வே என்றா என்ன பிள்ளைகள்? வே மூங்கில். தெரியாதாக்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளு. விரல் வெற்றி. வனப்பு அழகு. மதி அறிவு. நுதல் வெற்றி. அல் இரவு. இறை அலை. உருகு நாரை. நாரை. ஓகே. சேர்ப்பன் தலைவன். ஓகே, சரி. பாருங்கூடா பிள்ளைகள். இந்த போடு புரை என்ற பாட்டு ஃபைனல்ல வந்திருக்குது. அந்த கல்வியலையும் பார்த்து கொள்ளுங்க. இதுல நான் சொன்ன முதலாவது கல்வி பொருளங்கூட மொழி நடில் எழுதட்டாம். இச்சையுள்ள முதல் கருவுரி பொருள்கள் வெளிப்படும் ஆற்றினை எடுத்து காட்டுக. இப்ப உங்களுக்கு நீங்கள் எழுத போற எக்ஸாம் ஃபைனல் பேப்பர்ல முதல் கரு இந்த 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 செக்ஷனுக்குள்ள இல்ல, சங்க காலம் என்று ஒன்று கேள்வி பாப்பியல் எல்லாம் அதுக்குள்ள கேட்கிறாங்க. முதல் கரு உரி குறித்து ஆராய்ந்து முதல் கரு உரி என்றால் என்ன என தெளிவுபடுத்தி நீர் கற்ற சங்க பாடல்களை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்துக என்று கேட்டா இந்த கேள்விக்கு நான் விட செய்வேன். டிக் பண்ணுங்க.
கட் பண்ணி போட்டு டிக் பண்ணுங்க பிள்ளைகள். தெரியுமெண்டா அப்படியே டிக் பண்ண இருக்கட்டும். 2 பேர் டிக் பண்ணியிருக்கு. முதல் கரு உரி குறித்து ஆராய்ந்து நீர் கற்ற சங்க பாடல்களை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்துக. ஓகே, முதல் கருவுரி எண்டா என்று தெளிவுபடுத்துங்க பிள்ளைகள். யாராச்சும் சொல்லுங்க. முதல் எண்டா என்ன வரும்? முதல் எண்டா என்ன? நிலமும் பொழுதும். நிலமும் இப்ப முதல் கருவுரி குறித்து ஆராயன்னு சொன்னா முதலுக்கு என்ன வரும்? நிலமும் பொழுதும். அந்த முதல் கருவுரி குறித்தே படிச்சு வச்சிருக்கிறார்கள் யாராவது இருந்தா டிக் பண்ணுங்க. சும்மா அப்படி சோட்டா இல்ல. முதல்லண்டா நிலமும் பொழுதும். பொழுதுண்டா எத்தனை வகையான பொழுது இருக்கு அப்படி படிச்சு வச்சுக்காக்கள் யாராவது இருக்கிறீங்களா? சும்மா சாதாரண பார்க்காம அதுக்குள்ள இன்னும் படி ஆழமா பார்த்து வச்சிருக்காங்க. முதல் கருவுரி என்று கேட்டா அப்படி எழுதக்கூடிய மாதிரி. அதையும் பார்க்கணும் பிள்ளைகள். 6 வகையான பொழுது இருக்குது. சரி, ஓகே. முதல் அப்ப முதலுக்கு நிலமும் பொழுதும் பெறும். பொழுதுண்டு பாக்கிக்கு அதுக்கு 2 வகையான பொழுது உண்டு. பெரும் பொழுதுகள், சிறு பொழுது. நீங்க கற்ற பாடல்கள்ல வந்த பெரும் பொழுது சொல்லுங்க அப்ப பிள்ளையர். நீங்க கற்ற பாடல்கள்ல வந்த பெரும் பொழுது. முல்லை நிலத்துல வர கார்காலம். கார்காலம். நிலமும் பொழுதும். அது இந்த நிலமோ அந்த நிலத்துக்குரிய பாடலை நீங்க சொல்லி போட்ட நிலத்தை சொல்லுவீங்க. முதல்ல நிலம் சொல்லலாம். அடுத்தது பொழுது, அதுல வந்தா பொழுத சொல்லலாம். முதல் கரு. ஓகே, கரு. கருவுக்கு என்னென்ன எல்லாம் உள்ளடங்கப்படும் சொல்லுங்க அப்ப. கருவுக்கு வரக்கூடிய வேர்வை. உயர்திணை அகதிணை பொருட்கள். அதான் அதை சொல்லுங்க. அப்படியே என்னண்டு எப்படி எழுதுறது? கருவை தெளிவுபடுத்த சொல்லி கேட்டா உயர்திணை அகதிணை பொருட்கள் கருவுக்குள் அடங்கும். அப்படி எழுத போறோம். அந்நிலத்திற்குரிய உயிருள்ள உயிரற்ற பொருட்கள். மற்றது விலங்குகள். மற்றது இதுல வந்த பிள்ளைகள் ஒரு சிறு பொழுது காட்டப்படுது. அதை நாங்க கொடுக்கலாம். என்ன சிறு பொழுது இங்க காட்டப்படுது? பெரும்பொழுது தெரியும் உங்களுக்கு என்னென்ன வரும். கார்காலம், இளவேநீர் காலம், முன்பனி காலம், அப்படி 6 வகையான பொழுது சொல்லப்படுது. பெரும்பொழுது. சிறு பொழுது இங்க காட்டப்படுது. எது காட்டப்படுது? இரவு நேரம். இரவு. அப்ப இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இரவு என்றது இங்க காட்டப்படுற சிறு பொழுது. சரிதானே? எந்த நிலத்துக்குரிய சிறு பொழுது? நெய்தல் நிலத்துக்குரிய சிறு பொழுது இரவு காட்டப்படுது. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது பார்க்காம இருந்தா அதை நோட் பண்ணிக்கொள்ளும். பெரும்பொழுது சொல்லப்படையில சிறு பொழுது சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். முதல் கருவுரி 2வது கல்வி போட்டது முதல் கருவுரி குறித்து அந்த ஆராய சொல்லி. ஓகே, முதலுக்கு ஓகே முதல் சொல்லிட்டான் தானே. அப்ப இந்த பாடல்ல முதலுக்கு என்னென்ன கொடுக்க போறோம்? கடற்கரையும் இரவு நேரம். காலம். ஓ, முதலுக்கு என்னென்ன கொடுக்கணும்? இதான் முதலாக கொடுக்கிறது. நிலமும் பொழுதும். நிலம் என்ன? நெய்தல் நிலமும் சிறு பொழுது வந்து இரவு காலம். ஓகே தானே? அடுத்தது கரு. கருவுக்கு என்னென்ன வருது? தாழை, நாரை, தாமரை, மூங்கில், சேர்ப்பு. காளை, நாரை, வேற தாமரை, மூங்கில். அந்த பூவோடு புரைமன்னு சொல்லிக்க அது அந்த பூ என்று முதன்மைப்படுத்த தாமரையை சொல்லுறாங்க. அது ஆனா சும்மா நாங்க சொல்லிக்க பூ என்று தான் சொல்லப்படுது. அது பெரும்பாலும் தாமரை என்று தான் நாங்க எடுத்துக்கொள்றாங்க. பூவோடு புரையுங்க தாமரை பூவை போன்ற கண் அப்படி என்று எடுக்கிறாங்க. அப்படி எழுதி தாமரை என்னும் போடுறாங்க. நாங்க இதுல போடக்கூடியது ஒன்று நாரையை போடலாம். அடுத்தது தாளையை போடலாம். வேற எதுவுமே இருக்கா இல்லையா? தாமரை, மூங்கில். வேற என்ன? மூங்கிலும் சொல்றான். சேர்ப்பன் அந்த இது தலைவன் இல்ல பிள்ளைகள். முதலுக்கு என்னென்ன வரும்? இந்த கருவுக்கு என்னென்ன வரும்? இந்த முதல் கருவுரி படிச்சு வச்சிருக்கார்கள்.
தலை மக்களையும் சொல்ற விஷயங்கள் இருக்குத்தான். அப்ப யாராவது சேர்ப்பினண்டு அதுவும் பார்த்துறீங்களா கருவுக்கு? பிள்ளைகளுக்கும் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கருவுக்கு வரக்கூடியது என்னென்ன? மூங்கில், இல்ல இல்ல நான் பொதுவா கேட்கிறேன், கருவுக்கு என்ன வரும்? தாவரங்கள், விலங்குகள், இசைக்கருவிகள். அந்தந்த நிலத்திற்கே உரித்தான பொருட்களை குறிக்கும். அதுல தெய்வங்கள் வரும், தலைமக்கள், பொதுமக்கள், விலங்கு, பறவை, மரம், நீர். பிள்ளை அதுல படிச்சு வச்சுக்கிறீங்க, இந்த நோட்ஸ் வச்சுக்கிறீங்களோ? ஓம் சார். நோட்ஸ் இருக்கா? ஓ. குரூப்ல போட்டு விடுங்க என்ன. ஆ. சரியா பிள்ளைகள்? இப்ப நான் சொல்றேன் ஷோட்ட. இப்ப நிலமும் பொழுதும் பெறும் பிள்ளைகள். ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய பொழுதுகள் இருக்குது பிள்ளைகள். சரிதானே? அதை நீங்க வேணுமெண்டா பார்க்கலாம். இப்ப என்ன, ஒரு நிலத்துக்கும் ஒரு பொழுது. இப்ப இளவேநீர் காலம், அடுத்தது முதுவேநீர் காலம், கார்காலம் அப்படின்னா ஒரு அத மாதிரி சிறு பொழுதண்டி இருக்குது. அதுகளும் பார்க்கணும். மற்றது வந்து பார்க்க ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய விலங்குகள் பறவைகள் இருக்கு பிள்ளைய. ஒவ்வொரு தெய்வங்கள், உணவுகள் சும்மா ஒரு ஷோட்டா நோட் பண்ணி விடுங்க. தெய்வம், மக்கள். ஒன்று தெய்வத்தை சொல்லலாம், மக்களை சொல்லலாம், உணவை சொல்லலாம், விலங்கை சொல்லலாம், பூவை சொல்லலாம், மரத்தை சொல்லலாம். நோட் பண்ணிட்டீங்களா பிள்ளையர்? தெய்வத்தை சொல்லலாம், மக்களை சொல்லலாம், உணவை சொல்லலாம், விலங்கை சொல்லலாம், பூவை சொல்லலாம், மரத்தை சொல்லலாம், பறவையை சொல்லலாம், ஊர்கள் கூட சொல்லலாம் என்று சொல்லப்படுது. இந்த பறை, அடுத்த ஜாழ், அடுத்த தொழில். இப்படி கருவுக்க பெறலாம் என்று தொல்காப்பியம் ஒரு விளக்கம் காட்டுது. இப்படி இவ்வளவும் கருவுக்க பெறலாம் என்று. நாங்க பெரும்பாலும் சொல்ற கூடியது இதுல வந்து நாங்க கூட சொல்ல கூடியது பெரும்பாலும் நேரையே சொல்லுவோம். அடுத்தது இந்த எது, அடுத்த தாழ வெண்பூவை சொல்லுவோம். இதுதான் கூட சொல்லுறது. ஆனா நாங்க அந்த தொல்காப்பியம் சொன்ன அமைப்பில பார்த்தா இன்னும் மேலதிகமா சொல்லக்கூடியதுகளும் இங்க இருக்குது. நெய்தலில் தலைவன் பெயர் புள்ள சொன்ன மாதிரி அதுல எல்லாம் சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் அதுல முதன்மைப்படுத்துறாங்க இல்லை. ஆனா அதுல நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரிதானே பிள்ளை? இந்த நான் சொன்ன அவலத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க பார்த்து போடலாம். சரிதான்? கரு உரி ஓகே தானே? வேற என்ன பிள்ளை கருவுக்கு இருக்குது? இதன் சொல்லாம விட்டு நானா கருவுக்கு? இல்ல சார், அவ்வளவுதான் இன்னைக்கு. சரி ஓகே, அதை வச்சுக்கணும். அடுத்தது உரி. உரி என்ன? அந்த நிலத்துக்குரிய ஒழுக்கம் என்ன? என்ன ஒழுக்கம்? இரங்கல். ஓகே, மூன்றாவது கேள்வியை பாருங்க பள்ளிய. முக்கியமான கேள்வி உண்டு. எப்படி வந்திருக்கண்டா, இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டுள்ள உள்ளுரை உவமத்தை இனங்கண்டு அவற்றில் உணர்த்தப்படும் செய். உள்ளுரை உவமம் வேண்டா என்னன்னு கேட்டா என்ன படி? உள்ளுரை உவமம் வேண்டா, உள்ளுரை உவமம் வேண்டா என்ன? உபமானம் வெளிப்பட்டு உவமையை மறைந்து வரலாம். இப்ப உள்ளுரை உவமம் என்று பார்த்தா சொல்றேன்டா, உவமானம் நிற்கும், உவமையை மறைந்து நிற்கும் என்று சொல்லலாம். இதுல வந்து பிள்ளைகள் அந்த சொல்ல வார கருத்து அங்க பார்த்து அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்கோட, அன்மியூட் பண்ணாதாக்கள். உவமானம் அதாவது அந்த சொல்ல வார விடயம் அங்க நேரடியாக சொல்லப்படாது, அது மறைமுகமாகத்தான் சொல்லப்படும். சரிதானே பிள்ளை? இப்ப மதி போன்ற முகம் என்று சொல்லி இது உவமையாணி. அந்த முகத்தை காட்ட வந்த ஆசிரியர் மதியோட ஒப்பிட்டு சொல்றார். அந்த பிள்ளையின் முகம் எப்படி இருக்கும்னா மதி போன்ற முகம், மதியோட ஒப்பிட்டு சொல்லுறார். ஆனா இங்க சொல்லிக்க எப்படி உள்ளுரைவம் வேண்டா, மதி மட்டும்தான் காட்டப்படும், மறைமுகமாகத்தான் அங்க முகம் ஏதோ ஒரு செய்தி அங்க சொல்லப்படும். அதே மாதிரி அப்படி சின்னன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பெரிய விடயம் சொல்லுவாங்க. உதாரணம், இப்ப
யானை கன்றானது தாயினுடைய முலையிலே பாலை குடிச்சு கொண்டிருக்க யானை முற்றத்தில் இருக்க திணைக்கதிரை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. என்ற அடியில ஒரு மறைமுக செய்தி எங்களுக்கு காட்டப்படும். அது சொல்லுங்க மாறாது. கண்டதன் பயமொழி என்ற பாடல்ல யானை திணைக்கதிர்களை சாப்பிட்டு கொண்டிருக்க தாய் யானை திணைக்கதிரை சாப்பிட்டு கொண்டிருக்க பாலையும் கொடுக்குது. கன்றுக்கு பாலையும் கொடுக்குது. இதனூடாக ஒரு மறைமுகமான செய்தி சொல்லப்பட்டது. அதை இறைச்சி பொருள் என்று சொல்லுவோம். உள்ளுரை இறைச்சி, உள்ளுரை உவமம், இறைச்சி பொருள் இப்படி இருக்குது. சொல்லுங்க அப்ப அதில எப்படி இறைச்சி பொருள் அல்லது அதுல சொல்லப்படுது? வரைவு கடாவுதல் அவசியத்தை உணர்த்து. பெண்யானி தனது கன்றுக்கு பாலூட்டியபடியே தனது பசிக்கும் அந்த திணையை சாப்பிடுது. அதுபோல அந்த தோழிலிருந்து தலைவனுக்கு அறிவுறுத்துறா, நீயும் பொருள் தேடும் உனது கடமையை நிறைவேற்றுவதோடு உன்னை நம்பியிருக்கும் அந்த தலைவியையும் திருமணம் முடிச்சு பாதுகாக்க வேண்டும் என்று அந்த இறைச்சி பொருள் இங்க குறிப்பிடப்படுது. சரி, அப்ப குறிப்பால சொல்லுறாள் என்ன? அப்ப அது இறைச்சி, அங்க சொல்லப்படுற நுட்பம் இறைச்சி. இங்க கேள்வி என்ன? உள்ளுரை உவமம் வெளிப்படுதாம். அப்ப எந்த வரியில உள்ளுரை உவமம் வெளிப்படுது? இப்ப இந்த அடியினூடாக இது ஒரு மறைமுகமா ஒரு செய்தி சொல்லப்படுது. அதுதான் உள்ளுரை உவமம். சரி, சொல்லுங்க பிள்ளையர், எந்த வரியில அந்த உள்ளுரை உவமம் வருகுதுங்க? எதிலே தொடங்குது? பிள்ளை சொல்ற விடங்கி தயங்கு திரைன்னு சொல்றீங்க. எங்க அதுலயே தொடங்குது எல்லாமே தொடங்குதா? அல்களும் ஓகே, பிள்ளை பாருங்க, பிள்ளை தெளிவுபடுத்துங்கோ. அல்கலும் தயங்கு திரை தாளை வெண்பூ இனிமே காவடி குறுகென மலரும் பெருந்துரை. குருக்கென மலரும் பெருந்துரை. ஓகே, இந்த அடியில தான் உள்ளுரை ஓமம் சொல்லப்படுது. அப்ப இதன் பொருள் என்ன? முதல் அதன் பொருள் உங்களுக்கு தெரியும் என்ன? இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால் மோத பெற்ற தாளையினுடைய வெள்ளை நிறப்பூ நாரையை போல விளங்குகின்ற பெரிய துறை என்றது வருகிறது. உள்ளுரை ஓமம் என்றா பள்ளியில் அந்த அடியினூடாக சொல்லப்படுற பொருள் இல்லை. அந்த அடியினூடாக சொல்லப்படுற பொருள் இல்லை. அதன் ஊடாக சொல்ல வார செய்தி, அந்த அடியின் ஊடாக மறைமுகமாக சொல்ல வார செய்திதான் உள்ளுரை உவமம். நேரடியாக சொல்லப்படுறது இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால் மோத பெற்ற தாளை வெண்பு குருகென மலரும். இது அதன் பொருள். இதனூடாக மறைமுகமாக சொல்லப்படுற செய்தி என்னென்று பார்த்தா சொல்லுங்க பிள்ளை. தாளையின் பூ குறுகு என தோன்றி ஒருவரும் எடுக்க முடியாமையால் சூடாது கழிந்து போவதைப் போல் தலைவன் தன்னுடைய உண்மை நிலை உணராமையினாலும் திருமணம் செய்யாமையினாலும் தனது அழகு நுகரப்படாமல் கழியுமோ என இறங்கினாவோ கவலைப்பட்டாவோ. அடுத்தது கடல் அலைகள் இரவில் பெருகி தாளையை அழைத்தல் போல இரவு தோறும் காமக்கடலால் தான் அழைக்கப்படுவதையும் குறிப்பிடுறாவோ உள்ளுரை ஓமமாக. பாருங்கூடா பிள்ளைகள். அப்ப இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால் அப்ப இரவு தோறும் அலை அடிக்குதான். அலைக்க தாளை என்ன செய்து தத்தளிச்சு கொண்டு இருக்குது. என்ன செய்ய முடியாது, இயல்பான நிலையில இருக்க முடியாது. தாளை நிக்க அதை அலை அடிக்கும், அடிச்சு ஆடும், பிறகு அங்கால ஆடிக்கொண்டு நிக்க, அப்புறம் இங்கால வார திரும்ப அலை அடிக்கும். இப்படி அலைகள் அடிச்சு அடிச்சு அதை துன்புறுத்துவதை போல இரவு தோறும், ஏன் அந்த இரவண்ட வீட சொல்றேன்? அல்ல இரவில மட்டும் அடிக்கும், பகல் அடிக்காதோண்டு அடிக்கும். அவர் சொல்ல வந்த செய்தி என்னண்டா, அவருக்கு சொல்ல வந்த விடயத்தை தெளிவுபடுத்த இரவு தான் தேவை. தலைவனை பிரிந்து தலைவி பகல்லையும் இருப்பாள், இரவிலையும் இருப்பாள். ஆனா இரவு நேரம்தான் அவன் இல்லாம கஷ்டப்படுவாள். என்ன, தலைவன் இருக்க சந்தோஷமா இருந்த காலங்களை நினைக்க அவளுக்கு கவலையா இருக்கும். என்ன, இப்ப இரவு நேரங்கள்ல துன்பப்படுவாள் என்று சொல்றதுக்கு தான் இரவு தோறும் அலையடிக்க மோத பெற்ற தாளை வெண்பு என்பதனூடாக மறைமுகமாக அந்த செய்தியை சொல்ல வர. இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால மோத பெற்ற அந்த தாளை வெள்ள நிற பூ என்று சொல்றதனூடாக இரவு நேரங்களில் அலையடிப்பதனால் தாளை பூ துன்பப்படுவதைப் போல தலைவியும் இரவு நேரங்களில் தலைவனின்றி கழிவிறக்க வேதனை, அதாவது சரியா கவலைப்படுறான்.
அதாவது ரொம்பவே துன்பப்படுறான் என்ற செய்தி அங்கே மறைமுகமாக எடுத்து காட்டப்படுகின்றது. அத்துடன் குருகு என அந்த வெள்ளை நிற பூ எதை போல விளங்குகின்றதாம்? குருகு என விளங்குகின்றது என்பதனூடாக அந்த வெள்ளை நிற பூ நாரையை போல விளங்குவதனால் யாரும் அந்த வெள்ளை நிற பூவை பறித்து சூட மாட்டார்கள். ஏன்? அது எப்படி தெரிகிறது பார்ப்பவர்களுக்கு? நாரையை போல. அப்ப அந்த வெள்ளை நிறப்பூ நாரையை போல விளங்குவதனால் அதை யாருமே பறித்து சூடாமல் அந்த வெள்ளப்பூன்ற அழகு வீணாக போவதை போல தன்னுடைய அழகு நலன்களையும் தலைவன் அனுபவிக்காமையால தன்னுடைய அழகு நலன்களை எல்லாம் வீணா போகுது என்ற விடயத்தை அங்க எடுத்து காட்டியிருக்கிறாள் மறைமுகமாக. இதுவே உள்ளுரை உபமம். இது விளங்கிட்டோ பிள்ளைகள்? இரவுதோறும் விளங்குகின்ற அலைகளால் மோதப்பெற்ற தாளை வெண்பு குருகென மலரும் என்ற அடியிலே உள்ளுரை உபமம் எடுத்து காட்டப்படுகிறது. அதாவது இரவுதோறும் விளங்குகின்ற அலைகளால் மோதப்பெற்ற தாளை வெண்பு குருகென மலரும் என்பதனூடாக இரவு நேரங்களில் அடிக்கப்படுகின்ற அலைகளால் தாளையினுடைய வெள்ளை நிற பூவானது துன்பப்படுவதைப் போல தலைவியும் இரவு நேரங்களில் தலைவன் இல்லாமல் துன்பப்படுகின்றாள் என்ற செய்தி மறைமுகமாக எடுத்து காட்டப்படுகின்றது. அத்துடன் வெள்ளை நிற பூவானது நாரையை போல விளங்குவதனால் அந்த வெள்ளை நிற பூ நாரையை போல விளங்குகின்றது என்பதனூடாக அந்த தலைவியினுடைய அழகு நலன்களும் தலைவன் அனுபவிக்காமையால வீணாக கழிந்து போகின்றது என்ற விடயத்தை நுட்பமாக எடுத்து காட்டியிருக்கிறாள். அதுவே உள்ளுரை உவமமாகும். இது மூன்று ஓகேயா பிள்ளைகள்? கேள்வி? ஓகே சார். சரி, அடுத்த பாட்டுக்கு போறேன். நான் பேப்பர்ல வர கேள்விகளை சொல்லி கொண்டு போறேன். இதை விட வேற கேள்விகளும் இருக்குது. சரிதானே? இனி நீங்க பேப்பர் கிளாஸ் மாதிரி செய்து கேள்விகளை படிச்சு போட்டு வர கேள்விகளை செய்து பாருங்க. சரிதானே? அடுத்த ஒரு சங்கப்பாட சொல்றேன். நான் உங்களுக்கு ஆகலம்புமா சொல்லி கொண்டு போயில ஆலஞ்சிருவான் சொல்லியில ஒரு பாட்டு ஒரு 2 பாட்டாவது கூட பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஒரு பகுதியை அப்புறம் நாளைக்கு படிக்க அடுத்த கிளாஸ் ஒரு கிளாஸை நாங்கள் பேப்பர் கிளாஸ் வியூவுக்கு கொண்டு போவோம். நீங்கள் படிக்காதான் சொல்றது பிரயோசனமா இருக்கும். மற்ற சொல்லி முடிய நீங்கள் அந்த கேள்விகளை செய்து பாருங்க. அருகுலத்து என்ற பாட்டு வருகுது. அருகுலத்து ஃபைனலில் வந்துட்டுது. சில பேருக்கு அது வந்துடுத்தானே அது படிக்கணும். ஐயோ எனக்கு அருகுலத்து தெரியாது, நீன் போட்ட பாட்டை போட்டவங்களு எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் வந்து கேட்கக்கூடாது யாருமே. சரிதானே? அப்ப அதுக்குத்தான் சொன்னான் திரும்ப எல்லா பாட்டையும் படிச்சு வை. சங்கப்பாடல் 9 படிக்கிற பெரிய கஷ்டம் இல்லை. அதனாலதான் நான் உனக்கு வந்த பாட்டையும் முதன்மைப்படுத்தி சொல்றேன். வெறாத பாட்டை சொல்லி போனா அதைத்தான் எல்லாரும் படிக்க போறீங்க. சம்டைம்ஸ் வந்த பாட்டு வந்தா பெரும்பாலானாக்கள் செய்ய இயலாத அளவுக்கு தான் ரெடி ஆகி கொண்டு போவீங்க. ஏனென்றா அதெல்லாம் வராது. ஓகே, பாருங்கூடா. இதுல அருகுலத்துல கேட்டிருக்காங்க முதலாவது கேள்வி. இச்செய்யுளின் பொருளை நோட் பண்ணிக்கணும். அருகுலத்து போட்டு இச்செய்யுளின் பொருளை இக்கால உரை நடையில் எழுதுக. இச்செய்யுளின் பொருளை இக்கால உரை நடையில் எழுதுக. ஆவன்னா கேள்வி. திணைத்துறை என்பவற்றை எடுத்து காட்டுக. திணைத்துறை என்பவற்றை எடுத்து காட்டுக. மூன்றாவது கேள்வி. இச்செய்யுளில் கையாளப்பட்டுள்ள அணியை எடுத்து காட்டி விளக்குக. இந்த 3 கேள்விக்கு நான் விட செய்வேன், விட எழுதுவேன் என்றாக செக் பண்ணி காட்டுங்க. அருகுலத்து என்ற பாட்டுக்குள்ள முதலாவது பொருளை உங்களோட மொழி நடையில் எழுதட்டாம். 2வது திணைதுறையை எடுத்து காட்டட்டாம். 3வது அணியை எடுத்து காட்டி விளக்கட்டாம். 3 கேள்விக்கு நான் செய்வேன். பண்ணுங்கடா. 1 2 பேர் தான் டிக் பண்றீங்கள்.
குயிக்கண்டு இப்படி டிக் பண்ணதை எனக்கு அடுத்தடுத்த கிளாஸ்களும் இருக்குது குயிக்கண்டு. ஓகே சரி, நான் விடயத்துக்கு வாரேன். ஒன்று ரெண்டு பேர் டிக் பண்ணியிருக்கிறீங்க, டிக் பண்ணாக்க சொல்லுங்க அப்படி. அதுல ரெண்டாவது கேள்வியா வருகிறது, திணைத்துறையை தெளிவுபடுத்துக. முதலாவதை பார்த்து கொண்டுட்டு திணைத்துறை என்றா என்ன, திணை என்ன, பாடான் திணை. திணைத்துறையை தெளிவுபடுத்துகண்டா கொஞ்சம் தெளிவுபடுத்தி எழுதணும். பாடான் திணை என்றா என்ன பிள்ளைகள்? பாடப்படும் மனது ஒழுகலாம். பாடப்படும் ஆண்மகனது வீரம் ஒழுகலாம். கொடை சிறப்பு ஒழுகினார் என்பவற்றை புகழ்ந்து எடுத்து பாடுறோம். காட்டுவதாக அமையும். பாடப்படும் ஆண்மகனது வீரம் கொடை சிறப்பு என்பவற்றை எடுத்து காட்டுவதாக அமையும் என்று சொல்லி போட்டு திணை. துறை, துறை என்ன, இயன்மொழி வாழ்த்து. அப்படி என்ற என்ன தெளிவுபடுத்துங்கோ. தலைவன் சிறப்பு எடுத்து கூறுறோம். பாடப்படும் தலைவனது இயல்புகளை எடுத்து காட்டுவதாக அமைவது. இது ரெண்டும் திணை என்றா என்ன, துறை என்றா என்ன தெளிவுபடுத்தி வச்சிருக்கணும். ஓகே, இப்ப பாடல் இந்த பொருளுக்க போவோம். சரிதானே? பாடல் இந்த பொருள் எல்லோடத்து முதலாக கேட்டிருக்காங்களப்ப பாருங்க பிள்ளைகள். அறுகுலத்து, அறுகுலத்தண்டா அரு எண்டா வற்றிய, வற்றிய குளத்தில அறுகுலத்து உகுத்துமண்டா உகுத்தும் பெய்தும், வற்றிய குளத்துல பெய்தும். அகல் வயல், அகலண்டா அகன்ற, வயல்ல பொழிந்தும். உருமிடத்து, உருமிடம் என்று சொல்லிக்க நல்ல நிலங்கள், விளை நிலங்களை சொல்லப்படுது. அதாவது என்ன, ஒன்று குளம், விளை நிலங்கள்ல உதவாது என்றா பெய்யாது. இந்த முக்கியமான நிலங்கள்ல பெய்யாது. அது எது? குளம், விளை நிலங்கள்ல பெய்யாது. உவர் நிலம் ஊட்டி, உவர் நிலம் என்றா உவர் நிலம் உப்பு நீளம். உப்பு நிலத்துல பெய்யுது. சரிதானே? ரைட். அப்ப சில சில இடங்கள்ல பெஞ்சு சில சில இடங்கள்ல பெய்யாம விடுற மழை அப்படி செய்யுமா மழை? ஒரு இடத்தை பெய்யக்க இந்த இடத்த பெய்யக்கூடாது, கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு தான் மழை தேவை. அப்ப நான் அந்த இடத்த பெய்யணும், இந்த இடத்த பெய்யாம இருப்பேன் அப்படின்னு மழை பார்க்குமா பாகுபாடு? இல்ல. அந்த ஒரு இடத்த பெஞ்சுதுண்டா அந்த இடம் ஃபுல்லா பெய்யும். என்ன எல்லா இடம் மழையோ என்ன, மலையோ கடலோ குளமோ வயலோ எல்லா இடமும் பெய்யும். அந்த இடம் அந்த இடத்த பெஞ்சா. அதே மாதிரி என்னவாம், வரையாமரவின். அதே மாதிரி இந்த மன்னனும் என்ன செய்வானாம், வரையாமரவண்டா வரையறையின்றி, வரையறையின்றி என்ன செய்வானாம், வரையறையின்றிய மாரியை போல. மாறி என்ன செய்யும், வரையறை இல்லாம என்ன செய்யும், பெய்யும். அந்த மாரிய போல. அப்ப இது என்ன கேள்விக்குரிய விட, மூன்றாவது கேள்விக்குரிய விட வரப்போகுது. வரையறை இல்லாத மாரிய போலன்னு சொல்லிக்க அணிப்பயன்பாடு என்ன பண்ணியும். அப்ப வரையறை இல்லாமல், ஒரு எல்லை இல்லாமல் பெய்யும் மழை. மாரிய போல. இந்த கடா என்ன பிள்ளைகள், கடான்றது என்ன இலக்கண செக்ஷன்? கடா உயிரளபடி. உயிரளவடை. கடா, கடா யானை. அப்ப கடா யானை என்றா கடாவுக்கு மீனிங் என்ன, மதம் கொண்ட யானை. களற்கால் பேகன், களற்கால், களலண்டா வீரக்கால். வீரக்கடலை அணிந்த கால்களை உடைய பேகன். கொடைமடம் படுத்தல் அல்லண்டா கொடை மடம், அதாவது என்ன, கொடை வழங்கும் போது என்ன செய்வானா, கொடைமடம் படுதல் தன்னை அறியாம கொடுப்பானா. ஆனா படைமடம், படைமடம் என்றா படை வந்து நின்றால் அவனோட போர் படை, அதாவது படைமடம் படான், அதாவது பிறர் படை மயங்குறி. இதை முன்னுக்கு சொல்லி போட்டு பிறர் படை மயங்குறி, பிறருடைய படை வந்து நின்றால் என்னத்துக்கு, போருக்கு வந்து நின்றால் படை மடம் படான்டா போர் தர்மத்தில இருந்து விலக மாட்டான். அதாவது தன்னோடு போர் செய்ய ஏற்றவர்களோடு மட்டுமே போர் செய்வான். அப்பாவிகளை அடிச்சு அவன் பெரிய ஹீரோ ஆக மாட்டான். அப்படிப்பட்ட மன்னன் தான் ஆரடா, பேகமன்னன். பேகமன்னனை பற்றி என்ன பார்த்திருக்கிறீர்கள்? பேகன் எப்படி என்ன செய்தவன்?
என்ன அப்படி மலைக்கு போரை சொல்லுங்க. வழங்கும். என்ன செய்தி படிச்சிருப்பீங்க? மலைக்கு போர்வை கொடு. மயிலுக்கு போர்வையை கொடுத்தவன் என்ற ஒரு கதை இருக்குது. இதுல என்ன சொல்லப்படுது? வற்றிய குளத்துல பெய்துமாம், அகன்ற வயல்ல பொழிந்துமாம், குளத்திலையும் விளைநிலத்திலையும் பெய்யாமையாம், உப்பு நிலத்துல பெய்தாம். இப்படி வரையறையின்றி மரபியுடைய மழையைப் போல என்று அவனை வர்ணிச்சு போட்டு அவன் மதம் கொண்ட ஜானியை வச்சிருக்கிறான். கடல்களை அணிந்த கால்களையுடைய அந்த பேகன் கொடை வழங்கும் போது அதாவது கொடை வழங்கும் போது தன்னை அறியாம வழங்குறான். ஆனா பிறருடைய படை வந்து நிற்கின்ற போது அறப்போர் நெறியில இருந்து ஒரு நாளும் விலக மாட்டான். இப்ப 3 கேள்விக்கு பார்த்துட்டோமோ. ஒன்று பொருளையும் அது உரை நடையில் எழுதுக, அடுத்த திணைத்துறையை தெளிவுபடுத்துக, 3வது அணியை எடுத்து காட்டி விளக்குக. அணியை எடுத்து காட்டுண்டா என்ன சொல்ல போறீங்க? இப்ப அணியை எடுத்து காட்டி அதனுடைய பொருத்தப்பாடு குறித்து ஆராய்க. எப்படி ஒரு கேள்வி வந்தா, அணியை எடுத்து காட்டி அதனுடைய பொருத்தப்பாடு குறித்து ஆராய்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டா, அணியை எடுத்து காட்டி அதன் பொருத்தப்பாடு குறித்து ஆராய்க. வேகமன்னன் கொடை கொடுக்கும் போது பாரபட்சம் பார்க்காமல் எல்லோருக்கும் வழங்கக்கூடிய குணத்தை கொண்டவனாக இருந்துள்ளான் என்ற விடயத்தை எடுத்து காட்டுவதற்கு ஒரு மழையோடு ஒப்பிட்டு காட்டுகிற. மழை பாரபட்சம் பார்க்காது வற்றிய குளத்தில் பெய்து, அகன்ற வயல்ல பொழிந்து, குளத்திலையும் விளைநிலத்தையும் பெய்யாது, உப்பு நிலத்துல நிறைத்து, இப்படி வரையறை பார்த்து பெய்யாத மழையை போல அவனும் கொடை கொடுக்கின்ற போது வரையறை இல்லாமல் கொடை கொடுப்பான் என்பதை எடுத்து காட்டுவதற்கு இந்த மழையோட ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார் என்று குடமொழி நடையில் எழுதி கொள்ளணும். இது விளங்கிட்டோ பிள்ளைகள்? இன்னைக்கு 2 கேள்வி முழுமையா பார்த்திருக்கிறேன். பேப்பர்ல வந்த கேள்வி தான். நான் அதை பற்றி முழுமையா சொல்லி கொண்டு போகல. அதுகளுக்கு இருக்க கேள்விகள் இன்னும் நான் மேலதிகமான கேள்விகள் ஒன்றும் சொல்லல. ஒரு பேப்பர்ல வந்த பேப்பர் வியூவில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரிதானே? வந்த கேள்விகளையும் சொல்லி போட்டு அதுக்கு எப்படி எழுதணும்ன்றையும் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த 2 கேள்வியும் முழுமையா செய்யறதுண்டா ஒரு 35 நிமிஷத்துக்கு செய்யணும். ஆனா இது ரெண்டுமே ஒரே செக்ஷன்ல தான் வரும். என்ன, முதலாவது பகுதி 1 முதலாவதுல ஆனா கேள்வியில ஏதாவது ஒரு பாடல் தான் வரும். அந்த ஒரு பாடல் முதலாவது பகுதி 1 முதலாவதுல ஆனா கேள்வியா வார 9 சங்க பாடல் 2 சங்க பாடல் வந்த கேள்வி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்த முறை வராத சங்க பாடல் எது? வாரணம் சேரி கிணறு படுமழை பொழிந்து. இது வரையில இதுகளையும் முதன்மைப்படுத்தி படிக்கும். இதைத்தானே நீங்க படிக்க போறீங்க. வினாததுகளை இப்படி கேள்வி கேட்ட கிளாஸ்ல கொண்டு கிளியர் பண்ணி கொண்டு போகணும். இதுல நான் சொல்லி தந்ததுல ஏதாவது உங்களுக்கு தெளிவில்லை அல்லது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி பிள்ளைகள், அப்ப இது ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இந்த கேள்வியை செய்து போட்டு எவ்வளவு நேரத்துக்குள்ள செய்த நீங்க நேரத்தையும் குறிச்சு போட்டு குரூப்பில போடுங்கோ. நீங்கள் எவ்வளவு நேரம் இந்த 2 கேள்வி முதலாவது நீங்கள் இப்ப எனக்கு கிளாஸ்களோ அல்லது ஏதோ இருக்குது, ஒரு கேள்வி தான் செய்ய முடியும்னா இந்த கேள்வியை செய்து போட்டு எவ்வளவு நேரம் 30 நிமிஷம்னா 30, 45ன்னா 45 என்று போட்டுட்டு அந்த கேள்வியை போடுங்கோ. பிறகு மற்ற கேள்வியை போடுங்க. அப்பதான் ஒவ்வொரு தரம் பார்த்து கேள்விகளை செய்ய தொடங்குவாங்க. கட்டாயம் அது செய்யணும். ஒவ்வொரு முறையும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான காரணம் இந்த வழிப்படுத்தல் தான். கூட இந்த கேள்விகள் செய்ய சொல்லி இப்படி இந்த வியூ தான் அவங்களுக்கு கூட நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் காரணமாக அமைய போகுது. சரிதானே? இதை யாராவது செய்யாம அது வந்துட்டு தானே பரவாயில்ல சும்மா நான் எழுதுவேன் ரெண்டுட்டு நீ இருந்தாயண்டா, சரிதானே, இன்னும் படிச்சு கொண்டு போனாயண்டா நேர பிரச்சனை வந்து எக்ஸாம் முழுமையா செய்ய முடியாத சூழல் உருவாகலாம். அதனால சொல்லுற விடயத்தை தெளிவா விளங்கி கொண்டு வந்தது வராததுன்றது அடுத்த கட்டம். பயிற்சி எங்களுக்கு தேவை. பயிற்சி குறித்த நேரத்துக்குள்ள அந்த பயிற்சியை செய்து முடிக்கிறது. செய்து பாருங்க. மிச்சத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் பிள்ளைகளா. இதுல வந்த புது பிள்ளைகள் யாராவது தொடர்ந்து வர போறீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே.